வணக்கம். நிறைய சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கு இப்போ வருமா அப்போ வருமா அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக கடைசியாக ஒரு நாள் ஜனவரி 12, 2024 அன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் இந்த டேட்டோட கடந்து போகக்கூடாது. டேட் பார்த்துட்டா சார் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய அறிவிக்கையை தெளிவாக கவனி என்ன தான் சொல்கிறாங்கன்னு. சரிங்களா? ரைட். இப்போ ஜனவரி 12, 2024 2022 நடந்த எக்ஸாம். ஓகே, அது கொஞ்சம் நினைவு கூறுறேன். 2022 ஐ திங்க் மே. ஓகேங்களா? மேல் நடந்த தேர்வு ப்ரிலிமினரி, அடுத்து மெயின்ஸு 2023 நடைபெற்றது. அதோடைய தேர்வு முடிவுகள் சொல்லும்போதே ரொம்ப தள்ளி தான் சொன்னாங்க, டிசம்பர்னு. எப்பவும் போல் நம்ம நினச்சபடி தள்ளி போய் திருப்பியும் என்னாச்சு, ஜனவரி 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கரெக்டான ஒரு பர்டிகுலர் டேட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தோராயமாக எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பாங்க, ஜனவரி மாதம் வெளியிடப்படும், ஜனவரி முதல் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் நிறைய கருத்துக்கெல்லாம் தெரிவித்த மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் நியூஸ்கள்லையும் வந்திருந்தது. ஓகேங்களா? எல்லாத்தையும் தூர போட்டு கடைசியாக ஒரு டேட்டு, பர்டிகுலர் ஒரு டேட், அந்த டேட்டு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அடுத்த 2-3 நாட்களில் விடுமுறை வேறு. சரி, ரைட்டு. நான் அடுத்த உடனே இன்டர்வியூக்கு தான். ஓகேங்களா? இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நாட்கள் தான். எனிவே 2012 பொங்கல் பரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு இருக்கும் நம்புகிறேன். ஓகே ரைட். இதில் பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, அவங்களுடைய அறிக்கையில் 15/2 தேர்வாணையம் அன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணையம் ஆண்டு திட்டம். ஓகேங்களா? அப்புறம் 2023 15/3 மேம்படுத்தப்பட்ட, நல்லா கவனிச்சுக்கோங்க, மேம்படுத்தப்பட்ட தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. ஆமாம், ரைட்டு. அடுத்து தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி 2023ஆம் ஆண்டு அறிவிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும், ஓகேவா, அனைத்து தேர்வுகளும் சொல்கிறாங்க. ஓகே, எல்லா தேர்வுகளையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்களாமா. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, எல்லா தேர்வுகளையும் இவங்க நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து தேர்வுகளையும் 14 தேர்வுகள் உட்பட, மொத்தம் சொன்னது 14 தான். ஓகே, அதில் இவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்களாமா. ஓகே, 32 போன வருஷத்தோடைய இதுவும் சேர்த்து 32 தேர்வுக்கான ரிசல்ட்டையும் வெளியிட போகிறாங்களாமா. இதில் கிட்டத்தட்ட 12,000 பேர் சொல்கிறாங்க பாருங்கள். 12,000 தேர்வர்கள் பல்வேறு அரசு பதவிக்கான வேலை வாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர். ஓகேங்களா? 12,000 பேர். அதில் குரூப் 4 செத்து போச்சு, ஒரு 10,500 பேர் போச்சு. ஓகேங்களா? மீதி என்னன்னு தெரியலை. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் மீதி சேர்த்து இவ்வளோ இது. ஓகே, இப்போ இந்த ஆண்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இந்த ஆண்டு எத்தனை பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட். எனிவே, அடுத்து குரூப் 2 முதன்மை தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்கள் விடைத்தாள் மதிப்பீட்டு செய்யும் பணிகள் இருந்தாலும், மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வர்கள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்தாலும், தொகுதி 2 முதன்மை தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிட்டதாக தற்காலிக தெரிவு முடிவினை குறித்த அட்டவணை தெரிவிக்கப்பட்டது. தேர்வு முடிவுகள் விரைந்து வழங்க வேண்டும் என்று நோக்கத்துடன், ஓகே, நோக்கம் இருக்கு அவங்களுக்கு, சரிங்களா, நோக்கத்துடன் தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாளை மதிப்பீட்டு செய்யும் பணிகள் துரிதமாக வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அதுக்கு மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணியே காமிக்கிறேன். விடுமுறை நாட்கள் உட்பட, ஓகேவா, விடுமுறை நாட்களில் உட்பட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் போகாமல் அங்கேயே உட்காந்து வேகமாக, எப்போ வச்ச எக்ஸாமு பிப்ரவரி மாதம் 2023 வச்ச எக்ஸாமுக்கு வேகமாக விடுமுறை நாட்களில் இப்போ வேலை செய்கிறாங்க. இருக்கிற நாட்களில் வேலை செஞ்சுருந்தா இந்த சிரமம் தேவையில்லை. ரைட்டு. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும், ஆமாம், ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்துகிறாங்க சூழ்நிலையாலும் சமீபத்திய புயல் வெள்ள காரணமாக விடைத்தாள் திருத்தும் பணிக்கு கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. புயல் வந்தது கடந்த ஒரு வாரம், இல்லைன்னா ஒரு 10-15 நாள் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த புயல் வெள்ளம் வந்த காலங்களில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? இது ஒரு ரீசனாக சொல்லக்கூடாது. எனிவே சொல்கிறாங்க. அடுத்து இத்தகைய சவால்கள் இருந்தாலும் இது ஒரு பெரிய சவால் தான். ஓகேங்களா? நமக்கு எல்லாம் இருக்கிறத விட பெரிய சவால் தான். தொகுதி 2 தேர்வின் முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதியில் வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வர்றது வதந்தி தான். ஆமாம், இவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா டிஎன்பிசி அஃபிஷியலாக அறிவிக்கிறது தான் அறிவிப்பு. சும்மா மினிஸ்டர் சொன்னால் கூட அது வதந்தி தான் நியூஸில். ஓகேங்களா? நியூஸ் 18 இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், தந்தி டிவி, எல்லா டிவியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது தமிழ் அது பசங்க கிரியேட் பண்ணுறதா அவங்க போடுறதான்னு தெரியல.
அவங்க சொன்ன மாதிரியே நியூஸில் கீழே கூட வந்துருந்தது. இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டே பார்த்திங்கன்னா வி வாண்ட் குரூப் 2 ரிசல்ட் தான். அந்த குரூப் 2 ரிசல்ட்டுங்கிற ஒரு ட்ரெண்ட் ஆனதுனால டிஎன்பிசிலேருந்து இப்போ ஏற்பட்ட அறிவிப்பு வந்ததான் தெரியல. ஏன்னா சனிக்கிழமை வேலை நாட்களோ என்னமோ இன்றைக்கி கூட அந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஓகே எனிவே அப்போது இவ்வளோ நாள் நம்ம பேசப்பட்டு வந்திருந்த குரூப் 4 தேர்வு இப்போ வருமா, அப்போது சரி ரிசல்ட் இப்போ வருமா, குரூப் 2 ரிசல்ட்டு அந்த ரைட்டு. எனிவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்க. இந்த ஆனுவல் பிளானர்னு ஒன்று விடுவீங்க வருஷம் December 15 விடுற வேற சொல்லியிருந்தீங்க. அது வந்து இன்னும் வரல. அதுக்கும் இதே ரீசன் தான் சொல்லுவீங்க. ஓகேங்களா, அதுக்கும் டிஎன்பிசி வந்து அடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் கூட ஓடலாம். ஏன்னா அதுக்கும் நம்ம வதந்தி கலப்பணும். ஓகேங்களா, வதந்தி கலப்போனால் அதுக்கும் மேபி இதே மாதிரி அவங்க ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இட்டு நாங்கள் இந்த காரணத்தினால் புயல் வெள்ள பாதிப்புகளினால் ஒரே சமயத்தில் நிறைய தேர்வுகள் செய்ய வேண்டிய காரணத்தினால் இந்த மாதிரி தான் வந்து ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம ஜனவரி 12 நோக்கி விட்டு ஆனுவல் பிளானர் அடுத்த வருடத்திற்கான ஆனுவல் பிளானரை எதிர்நோக்கி காத்திருப்போம். அதற்கும் வதந்திகள் தான் வரும், அதை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஓகேங்களா, நன்றி.